விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் இன்னும் சற்று நேரத்தில் திரு ஹிதாயத்துல்லா காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இணைகிறார். திரு ஹிதாயத்துல்லா, சட்டபூர்வமான ஆட்சி இது. ஓகே, கொஞ்சம் ரெண்டு பேரும் எங்களை பேச விடுங்க. திரு ஹிதாயத்துல்லா, தோழமை சுட்டு மாட்டீங்களா? அதாவது தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு அவலங்கள்ல, பல ஆட்சியில் நடந்த அவலங்கள்ல இது ஒரு அவலம். ஆனால் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மீது நடவடிக்கை, மாவட்ட காவல்துறை மீது நடவடிக்கை என்பதையெல்லாம் இன்றைக்கு பல்வேறு கட்சிகள் பாராட்டி இருக்கிறார்கள். இதற்கு முன்பு இவ்வளவு வேகமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அது போதுமா? அது ஒரு போதுமாங்கிற அடுத்து பேசுவோம். அதாவது ஒரு அரசு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத தெளிவாக செஞ்சிருக்காங்க. அதனால இந்த அரசை எங்களுடைய காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகள் இன்னைக்கு அதை பாராட்டிட்டு, அதே நேரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், எதிர்காலத்தில் இது நடக்கக்கூடாது என்பதையெல்லாம் இன்றைக்கு பல்வேறு கட்சிகள் பேசியிருக்கிறாங்க. நடந்தது தவறுதான். போனது சாவுக்காக வேண்டி. பல்லாக்கு வாங்க போனேன், ஊர்வலம் போக பாதியிலே திரும்பி வந்தேன், தனிமரம் வாங்குற மாதிரி சாவுக்கு போன இடத்துல சாராயம் வாங்கி சாப்பிட்டுட்டு சாவை வரவழைத்துக் கொண்டார்கள். இது அந்த ஊர் மக்கள் சொல்லக்கூடியது, அந்த பெண்கள் சொல்லக்கூடியது. அதுல முதல்ல சுரேஷ்ங்கிற ஒரு தம்பி, அவருக்கு தான் இது ஏற்பட்டிருக்கு. உடனடியாக அதை பார்த்த உடனே அவர் அந்த சம்பந்தப்பட்ட ஆள்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது ஒரு பக்கம். இது ஏதோ திமுகவுடைய தலைவரோ அல்ல திமுக தலைமை செஞ்ச வேலை இல்லை. அப்படி பார்த்தா இதற்கு முன்பு பல்வேறு தவறுகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். எந்தெந்த வருஷம் நான் சொல்றேன், ஆட்சியில் நடந்திருக்கு. ஏன் எம்ஜிஆர் இந்த சாராய கடைகளை மீண்டும் திறந்தார் சொன்னா, அதுக்கு அவர் சொன்ன காரணம் என் தாய் மீது சத்தியமாக நான் திறக்க மாட்டேன்னு சொன்ன காரணம் கள்ளச்சாராய சாவுகள் இருக்கிறது, அதனால நான் மதுக்கடைகளை திறந்தேன். நடக்குது அப்படின்னு அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அதுக்கு என்ன நம்ம தீர்வு காணங்கிறத பத்தி நம்ம பேசணும். அதை நான் பேசுறேன் உங்களுக்கு. அதாவது இப்படி பல்வேறு குஜராத்தில் 2009 மோடி அவர்கள் ஆட்சியிலையும் அதற்கு முன்பு பல்வேறு கட்டங்களையும் 136, 100, 200 நடந்திருக்கு. எல்லா மாநிலங்களும் எதுக்கு சொல்ல மது விலக்கு இருக்கு. இன்னைக்கு டாஸ்மாக் இருக்கு, இதுவும் கிடைக்குது அப்படின்னா கேட்கிறேன். சட்டம் ஒழுங்கு என்னன்னு இப்ப பேச வேண்டியிருக்கு. அப்ப அங்கே தவறு நடக்குது. இன்னைக்கு பிஜேபி ஆட்சி, அதிமுக ஆட்சி இருக்கும்போது ஒண்ணுமே நடக்கல, திமுக ஆட்சியில் நடக்குன்னு சொன்னா நாம பேசுறதுல நியாயம் இருக்கு. எவ்வளவோ விஷயங்கள்ல உங்களுக்கு நன்றாக தெரியும். சாத்தாங்குளம் காவல்துறை மீது நடந்திருக்கு, கள்ளச்சாராய மரணங்கள் நடந்திருக்கு. கொரோனா காலத்துல பீக் ஆகுது. அதை நான் சொல்லல சார், நான் சொல்ல வர்றது இந்த நடவடிக்கை பத்தி சொல்ல வரேன் சார். கொஞ்சம் கேளுங்க. இல்ல சார், கொஞ்சம் சயின்டிபிக்கா அணுகுவோம். டாஸ்மாக் கடைகள் மூடி இருக்கும்போது இங்க கள்ளச்சாராய மரணங்கள் நடக்குது. இப்ப இதுவும் ஒரு பக்கம் நடக்குது, பேரலா இந்த எக்கானமி இருக்குன்னா இப்ப நான் கேக்குறேன், இங்க நம்ம ப்ரோஹிபிஷன் பாலிசி பத்தி கேள்வி வருது இல்ல, அது எந்த அளவுக்கு நான் சொல்றேன், அதுக்கு பதில் சொல்றேன். யூபில நடந்திருக்கு, ஆந்திரால நடந்திருக்கு. இந்த புள்ளி விவரம்லாம் இந்த ரோஸ்ங்கிற அவங்க நீங்க என்ன கேட்டீங்க? சாராய கடை இருக்கிற மாநிலத்துல இல்லாத மாநிலம் நடந்துச்சு குஜராத் சொன்னோன்னு கேட்டீங்க. இப்ப நான் சொல்றேன், சாராய கடை இறுதிக்கு அந்த அம்மா சொல்லும் பொழுது 2 குழந்தைகள் தாய் இல்லாதவர் டெய்லி குடிச்சுக்கிட்டே இருக்காருன்றாங்க. இதோட தனிப்பட்ட பிரச்சனை. அந்த குழந்தைகள் என்ன செய்யும்? பாவம். அந்த குழந்தைகளுக்கு தமிழக அரசு அவருடைய கல்விக்கான, அவருடைய பாதுகாப்புக்கானது செய்யணும். தீர்வு 2. 2வது தீர்வு, இன்றைக்கு மது விற்பனையில யாருக்கெல்லாம் பயன் கிடைக்கும், அவங்க என்ன செய்யணும்? இந்த மலிவு விலையில கொடுக்கணும், மது கொடுக்கணும். நான் சொல்ல வரல. இன்னைக்கு ஏன் கள்ளச்சாராயத்துக்கு போறாங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். 2 வகையில் அதை செய்யலாம். உங்களுக்கு நன்றாக தெரியும், மிடாஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப திருமதி சசிகலா அவர்கள் திருமதி செல்வி ஜெயலலிதா அவர்களுடன் முரண்பட்ட பொழுது வெளியே வந்த போது அன்னைக்கு அதை யார் பார்த்துக்கிட்டாங்கன்னு நமக்கு தெரியும். அதனால இன்னைக்கு பல அரசியல் தலைவர்கள், ஒரே வார்த்தை சொல்றேன், அரசியல் ஒரு நிமிஷம், அரசியல் தலைவர் இல்ல இல்ல நான் எதுக்கு சொல்ல வரேன், கொஞ்சம் அமைதியா என்ன செய்யணும்? காலையில குடிக்கிறவன குடிக்காரன்னு சொல்லக்கூடாது. கொண்டு வரீங்க கொஞ்சம் கூட நியாயத்தோட பேசல. நீங்க நியாயத்தோட பேசல. அவங்க நடந்த விஷயத்தை
விஷயத்துக்கு என்ன தீர்வு பேசுங்க. தீர்வு பேசுங்க. தீர்வு பேசிட்டு இருக்கீங்க. என்ன சார் அராஜகம் இது? என்ன சார் அராஜகம்? திமுகவுடைய அராஜகம், திமுகவுடைய தோழமை கட்சிகளுடைய அராஜகம் அத்துமீறி போயிடுச்சு. சாராயம் தயாரிப்பவர்களும் இதுக்கு உதவணும். திமுக எல்லாருமே சாராயம் தான். ஏற்கனவே சொல்லிட்டேன், அதிமுக விஷயத்தை எல்லாமே சொல்லிட்டேன். இன்னும் எந்த அளவுக்கு சொன்னா உங்க தலைவி வரையும் நான் சொல்லிட்டேன். நீங்க பேசி பிரயோஜனம் இல்ல. நான் சொல்ல வேண்டிய கடைசி இது என்ன நியாயமா? இது தர்மமா? இது நியாயமா? இது தர்மமா? இந்த கன்றுக்குட்டின்னு சொல்றது சார் மரண ஓலம் கேட்டு அரசியல் பண்ணிருக்கீங்க. இந்த கன்றுக்குட்டின்னு சொல்றது 35 ஆண்டுகளாக சாராயம் அது அதிமுக ஆட்சி. அது எந்த ஆட்சி? இந்த கட்சி இல்ல, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. பாருங்க, விக்கிரவாண்டி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு வெளியில எப்படி சொன்னா காவல்துறை அரசியல் மாச்சரியங்கள்லாம் தாண்டி எல்லாரும் ஒன்றுபட்டு ஒரே குரல்ல இது இனி நடக்காம இனி ஒரு முறை இனி ஒண்ணு நடக்காது அப்படின்னு போன வருஷம் சொன்னோம். இந்த முறையும் சொல்ல வேண்டிய ஒரு அவலம். இனி இது போன்ற ஒரு நிகழ்வும் இது போன்ற ஒரு அவலமும் இது போன்ற ஒரு துயரத்தில் நம்ம எல்லாம் பேச வேண்டிய ஒரு சூழலும் வராமல் இருக்கிறதுக்கு எல்லா நடவடிக்கைகளையும் எல்லா ஒத்துழைப்பையும் எல்லா தரப்பும் தர வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட பார்த்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.